கண்ணன் கழலினை நன்னும் மனமுடையீர் என்னும் திருநாமம் தென்னம் நாரணமே. குரு சேனல் நேயர்களுக்கு எனது அன்பு வணக்கம். சிறப்பு நேர்காணல் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறேன். நம்முடன் இன்று இணைந்திருப்பவர் பரம்பரை ஜோதிடர் பெருங்குளம் ராமகிருஷ்ணன் அவர்கள். நம்முடைய கேள்விகளுக்கு பதில் சொல்வதற்காக வந்திருக்கிறார். அவருக்கு என்னுடைய அன்பு வணக்கம். அஸ்மத் குருப்பியோ நமஹ, அஸ்மத் பரமகுருப்பியோ நமஹ, அஸ்மத் சர்வகுருப்பியோ நமஹ, ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ, ஸ்ரீமத் வரவர்மன் நமஹ. பேரருளாள எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம். ரொம்ப சந்தோஷம் சுவாமி. எங்களுடைய அழைப்பை ஏற்றுக்கொண்டு இங்கே வந்து உங்களுடைய நேரத்தை கொடுப்பதற்கு மிகவும் மகிழ்ச்சி. கண்டிப்பாக. ஆகவே முதல்ல இந்த கேள்வி எங்கேருந்து ஆரம்பிக்கலாம் அப்படின்னு நான் நினச்சேன். ஒரு பொதுவான ஜோதிடம், உலகியல் ஜோதிடம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இப்போ நான் கேள்விப்பட்ட வரைக்குமே பல ஜோதிடர்கள் சொல்ல கேள்விப்பட்டேன். குறிப்பாக இந்தியாலேயும் சரி, தமிழ்நாட்டில் சரி, இந்த சட்டசபை எலெக்ஷன் இப்போ முடிஞ்சு போச்சு, ரிசல்ட்டும் வரப்போகுது. அப்படி இருந்தாலுமே இல்லை ஒரு ஸ்திரத்தன்மை இருக்காது அப்படிங்கிற மாதிரி நீங்கள் ஒரு பதிவு போட்டிருந்தீங்க ஃபேஸ்புக்கில். அதை பார்த்தேன். இது எதனால் இந்த ஸ்திரத்தன்மை இல்லை அப்படின்னு சொல்கிறீங்க? இது எந்த மாதிரியான மாற்றத்தை உருவாக்கும்? ரீஎலெக்ஷன் வரும் அப்படின்னும் சொல்லியிருந்தீங்க. அதுக்கெலாம் வாய்ப்பு உண்டா? இல்லை, அது எப்படி நம்ம அது ஆக்சுவலாக ரொம்ப டெக்னிக்கலாக பேசினோம்னா ஜோதிட நிகழ்ச்சியாக போயிடும். ஓகே. சிம்மத்தில் 3 கிரகங்கள், பொதுவாக சிம்மத்தில் 3 கிரகங்கள், சனியோ அல்லது ராகுவோ அல்லது கேதுவோ, இது வந்து சஞ்சாரம் பண்ணும்போது டெஃபினட்டாக தமிழ்நாட்டு அரசியலை நீங்கள் அதை எடுத்தே பார்த்துக்கலாம். இப்போ 2026 இருப்போம். இதுலேருந்து 9 வருஷம் முன்னாடி சிம்மத்தில் ராகு இருந்தார். அப்போ அந்த சமயத்தில் தான் ஜெயலலிதா அம்மாவினுடைய அந்த இது. ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா சிம்மத்தில் எப்போதெல்லாம் சனியினுடைய சஞ்சாரமோ அல்லது ராகு கேதுகளுடைய சஞ்சாரமோ இருக்கும்போது அப்போ வந்து தமிழ்நாட்டில் ஒரு ஸ்திரமாக இல்லாத ஒரு அரசியல் சூழ்நிலைகள் வரும். ஓஹோ. அதை தான் நாம் வந்து அப்படி தான் நாம் வந்து கணிச்சிருக்கோம். அதுவும் இப்போ ப்ரெசன்ட் சிச்சுவேஷன் வந்து ஏன் சிம்மத்தை கணிக்கிறோம் அப்படின்னா, சிம்மம் தான் வந்து ஆட்சி, அதிகாரம், அரசியல், அரசாங்கம் இதெல்லாம் குறிக்கக்கூடிய ஒரு விஷயம். சிம்மம் சம்மந்தப்படாமல் யாருமே அரசியலில் வர முடியாது. ஓஹோ. ஒன்று லக்னமாக இருக்கலாம், இல்லை ராசியாக இருக்கலாம், இல்லை லக்னாதிபதி அங்கே போய் உட்காரலாம், இல்லை நம்முடைய நமக்கு தசாபுத்தி நடக்கக்கூடிய அம்சம் வந்து சிம்மம், ஏதோ ஒன்று சிம்மம் சம்மந்தப்படாமல் நமக்கு யாருக்குமே நடக்காது. அப்போ அதனால் நம்ம அதை வச்சு தான் நம்ம வந்து சொல்லணும். ரைட். இப்படி சொல்லும்போது இப்போ தமிழ்நாட்டு சூழலில் அரசியல் ஸ்திரத்தன்மை இருக்காது அப்படின்னு சொன்னீங்க. ரீஎலெக்ஷன் வருவதற்கான வாய்ப்பு அதை வச்சு தான் சொல்கிறோமா? சேம் அதை வச்சு தான் சொல்கிறோம். இப்போ நடக்கக்கூடிய விஷயங்களில் வந்து இது இப்போ எந்த கவர்மெண்ட் ஃபார்ம் ஆனாலுமே, கூட்டணி ஆட்சியோ அல்லது வந்து தனிப்பெரும்பான்மை ஆட்சியோ யார் இது நடந்தாலுமே கண்டிப்பாக மாற்றங்கள் உறுதி. ஆமாம், அப்படி தான் எல்லாருக்கும். அதாவது இப்போ நம்ம எடுத்துக்கக்கூடிய இப்போ ஒரு 4 பேர் தான் நமக்கு இப்போ பிரதானமாக நம்ம எடுத்துக்கிறோம். அந்த 4 பேருடைய ஜாதகமும் சரி, லோக ஜாதகமும் சரி, எதுவுமே வந்து 5 வருஷம் கண்டினியூ பண்ணுவதற்கான வாய்ப்புகள் வந்து இல்லை. ஓஹோ. கண்டிப்பாக அதில் வந்து ஏதோ ஒரு தலைமை மாற்றமோ இல்லை ரீஎலெக்ஷனோ அந்த மாதிரி தான் இருக்கக்கூடிய அம்சம் இருக்குது. இப்போ பொதுவாக உலக ஜோதிடம் பற்றி பார்க்கும்போது நமக்கு பெரிய பிரச்சனை போயிட்டுருக்குதுன்னா, ரஷ்யா யுக்ரைன் வார் வந்து பழையபடி ஆரம்பிச்சதான் சொல்கிறாங்க. அதே மாதிரி கொஞ்சம் கேப் விட்டுருக்காங்க இந்த யூஎஸும் ஈரானும். இந்த நிலை வந்து தொடருமா, இல்லை இந்தியாவுக்கு எதனால் பாதிப்பு வருமா? இல்லை, நம்ம ஏற்கனவே இதை பதிவு பண்ணியிருக்கோம். கடகத்துக்கு குரு வர வரைக்குமே இது வந்து கண்டினியூ ஆகத்தான் செய்யும். ஓஹோ. கடகத்துக்கு குரு வரணும். கடகத்துக்கு குரு வந்து உச்சமானால் தான் உலக அளவிலேயே இந்த நாடுகளுக்குள்ள ஒரு நல்ல அந்யோன்யம் இதெல்லாம் கண்டிப்பான முறையில் வரும். இந்த ஜூன் 2 வரைக்குமே. ஸோ அதன் பிறகு, அதான் வைகாசி மாதம், அதன் பிறகு தான் நமக்கு வந்து உலக அளவில் வரும். இன்னொரு விஷயம் இருக்குது. எப்பெல்லாம் சிம்மத்தில் அரவங்கள்னால் ராகு கேதுக்கள் நடமாட்டம் இருக்கோ அப்போல்லாம் அமெரிக்கா வந்து ஏதாவது ஒரு பிரச்சனை பண்ணிகிட்டே இருப்பாள். ஓஹோ. ரொம்ப எளிமையான ஃபார்முலா. நீங்கள் வரலாறு எடுத்து பார்த்தீங்கன்னா, இப்போ 2026 9 வருஷத்தை கழிக்கணும். அதுலேருந்து 9 வருஷத்துக்கு, அதுலேருந்து 9 எப்போதெல்லாம் ராகுவினுடைய ஒரு சாரமோ அல்லது கேதுவினுடைய சாரமோ சிம்மத்தில் இருக்கும்போது உலக அளவில் அமெரிக்கா வந்து நிறைய சேட்டைகளை பண்ணுவோம். இது வந்து இது வந்து அப்படியே நம்ம ஞானத்தில் அந்த மாதிரி கிடையாது. நாம் வந்து ப்ரீவியஸாக வந்து நடக்கக்கூடிய அந்த சஞ்சாரங்கள் நடக்கக்கூடிய கேல்குலேஷனை போட்டு பார்க்குறோம். ஸோ அப்படி நீங்கள் போட்டு பார்க்கும்போது அப்ராக்சிமேட்டாக ஒரு 45 வருடங்களுக்கு இது 9 வருஷம் நீங்கள் கேல்குலேட் பண்ணி பார்க்கும்போது எப்போதெல்லாம் சிம்மத்தில்
அரவங்களுடைய சஞ்சாரம் இருக்கோ, சனியினுடைய சஞ்சாரம் இருக்கோ, அப்போல்லாம் வந்து இந்த சேட்டைகள் வந்து நடக்கும். ரைட்டு. அப்போ குரு வந்ததுன்னா இதை கொஞ்சம் அடக்கி வைப்பார். அடக்கி வைப்பார். ரைட். இப்போது இந்த போரால் பெரிய பிரச்சனை என்னென்னா, இந்தியர்கள் இல்லாத நாடே கிட்டத்தட்ட கிடையாது அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஈவன் நமக்கு ஈரானுக்கும் யூஎஸ்க்கும் நடந்த பிரச்சனையின் போது யுஏஇ மாதிரியான நாடுகள், பஹ்ரைன் மாதிரியான நாடுகள், இந்த மிடில் ஈஸ்டில் இருக்கக்கூடிய நாடுகள், கல்ஃப் கண்ட்ரிஸ், அங்கெல்லாம் வந்து நிறைய பிரச்சனைகளை வந்து நம்ம பார்த்தோம். குறிப்பாக இந்தியர்களுக்கே அங்கே வந்து பிரச்சனை வந்தது. சில இந்தியர்கள் இறந்து போனாங்க அப்படிங்கிற செய்தியும் கூட நம்ம வந்து கேள்விப்படுறோம். இந்தியர்களுக்கு என்ன மாதிரியான பிரச்சனை ஏற்படுவதனால? இல்லை, இந்தியாவுக்கு வந்து 2017 டிசம்பர்லேருந்து 2026 மார்ச் வரைக்கும் டைம் சரியாக இல்லை. ஓஹோ. நீங்கள் இப்போ இதை இன்னும் கொஞ்சம் நம்ம அப்படியே எடுத்துகிட்டு போனோம்னா, இப்போ இந்தியாவுக்கு யார் தலைமை தாங்குறாளோ அவளுடைய ஜாதகத்தை, அந்த நாட்டினுடைய ஜாதகத்தை நாம் எடுத்துப்போம். ப்ளஸ் நம்ம என்றைக்கு சுதந்திரம் கிடைச்சதோ அதையும் நம்ம கால்குலேஷன் எடுத்துப்போம். அப்போ அவர் இப்போ தலைமை தாங்கக்கூடியவர் அப்படிங்கிறது வந்து நமக்கு வந்து மோடி தான். அப்போ அவருடைய ஜாதகம், அவர் வந்து விருச்சிக லக்னம், விருச்சிக ராசி, அனுஷ நட்சத்திரம். அப்போ அவர் வந்து இப்போ பதவி ஏற்றது பார்த்தீங்கன்னா 2014. 2014லேருந்தே நமக்கு வந்து அவருக்கு பர்சனலாக ஜாதகம் சரியாக இல்லை. நம்முடைய பாரத மண்ணுக்கு பார்க்கும்போது டைம் சரியாக இல்லை. ஸோ 2026 இந்த சனி வாக்கிய பஞ்சாங்கப்படி மாறுற வரைக்குமே நமக்கு வந்து டைம் சரியாக இல்லை. இனிமேல் டைம் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும். இந்தியாவுக்கு ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும். அதனால தான் அவர் எடுக்கக்கூடிய முயற்சிகள் வந்து லேட்டாக நமக்கு வந்து அந்த பலன் கொடுக்கக்கூடிய தன்மையை பார்க்குறோம். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் இப்போ அந்த டிமானிட்டைசேஷன் எடுத்துக்கிட்டிங்கன்னா, அது அறிவித்த நாள், நேரம், லக்னம் எல்லாமே சனி சம்மந்தப்பட்டதாக இருக்குது. ஓஹோ. அது எல்லாமே சனி சம்மந்தப்பட்டது. அவர் எப்போவுமே நீங்கள் பார்த்தீங்கன்னா, நீங்கள் அவருடைய அந்த விஷயங்கள், அறிவிக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாம் எடுத்து பார்த்தீங்கன்னா சனி சம்மந்தப்பட்டதாகவே இருக்கும். அவர் பிறந்த தேதி கூட 17 தான் இல்லையா? எல்லாமே சனி சம்மந்தப்பட்டதாக இருக்கும். ஓஹோ. சனி ஹோரையாவோ, இல்லை லக்னத்தை சனி பார்க்கக்கூடிய தன்மையோ, இல்லை லக்னத்தில் சனி இருக்கக்கூடிய தன்மையோ, இல்லை சனியினுடைய நட்சத்திரமோ, ஏதோ ஒன்று சனி சம்மந்தப்படாமல் அவர் எதுவுமே செய்யறதே கிடையாது. அதனால தான் அந்த டிமானிட்டைசேஷனுடைய அந்த ஒரு அது வந்து ஒரு பெயின், அந்த பெயினுடைய ஒரு ஒரு அறுவடை அப்படிங்கிறது வரதுக்கு ரொம்ப ரொம்ப லேட் ஆச்சு. பொதுவாகவே சனினா மந்தத்தன்மை அப்படின்னு சொல்லுவோம். அதில் வந்து நம்ம பொதுவாக அந்த சனியினுடைய விஷயத்தில் செய்யும்போது ரொம்ப கவனமாக நாம் வந்து ஓஹோ. ரைட் ரைட். இனி வரும் காலங்களில் இந்தியாவுடைய எதிர்காலம் எந்த துறைகள்லாம் இந்தியா முன்னேறும்? இந்தியா ஒரு சிறந்த நாடாக அமெரிக்காவை சர்பாஸ் பண்ணுற வாய்ப்பெல்லாம் உண்டா? இல்லை, என்ன இதில் ஒரு விஷயம் அப்படின்னா, நம்ம இந்தியாவில் இருக்கிறவாளுக்கு இந்தியாவினுடைய வேல்யூ வந்து தெரிய மாட்டேங்குது. அது தமிழ்நாட்டில் வந்து ரொம்ப ரொம்ப குறைவாக இருக்குது. நீ ஒன்றும் இல்லை, ஒரு சின்னதாக ஒரு நம்மளுடைய இந்த மிலிட்ரி கேம்பை வந்து யாராவது தாக்கிட்டா அப்படின்னா அதில் ஃபேஸ்புக்கில் போடக்கூடிய கமெண்ட்ஸை பார்த்தீங்கன்னாலே நம்மளுடைய வேல்யூ வந்து தெரியலை. இப்போ வந்து உதாரணமாக நீங்கள் எடுத்துட்டீங்கன்னா, இந்தியா சுதந்திரம் அடைந்த ஜாதகத்தை வச்சு நாம் வந்து பார்க்கும்போது எந்த துறைகள் எடுத்துட்டாலுமே அந்த துறைகளில் நாம் வளர்ந்துருக்கோம். குறைகள் இல்லாத உலகம் இல்லை. பெருமாள் வந்து படைக்கும்போது எல்லாருமே நல்லதாக தான் படைக்கிறார். பட் குறைகள் இருக்கத்தான் செய்யும், அதை வந்து ஒன்றும் பண்ண முடியாது. பட் நீங்கள் உலக அளவில் எடுத்துட்டீங்கன்னா, நீங்கள் வந்து விவசாயம், பொருளாதாரம், நம்ம வந்து மிலிட்ரி சம்மந்தப்பட்ட விஷயங்கள் ஆகட்டும், ஆயுதங்கள் சம்மந்தப்பட்டதாகட்டும், ஐடி ஆகட்டும், எக்ஸ்போர்ட் இம்போர்ட் ஆகட்டும், எல்லாத்துலேயுமே இந்தியா வந்து ரொம்ப ரொம்ப வளர்ச்சி அடைஞ்சிருக்கு. இனிமே வரக்கூடிய காலகட்டமும் ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்கும். ரொம்ப சிறப்பாக இருக்கும். இதில் வந்து ஒரு சின்ன விஷயம் இருக்குது. என்ன அப்படின்னா, 2028 வந்து நமக்கு வாக்கிய பஞ்சாங்கப்படி சனி மேஷத்துக்கு மாறுறார். அப்படி மாறும்போது அதில் ஒரு 2 வருஷம் இருப்பார். அந்த 2 வருஷம் நம்ம கொஞ்சம் போராட்டங்களை சந்திக்க வேண்டியது இருக்கும். பட் 2031க்கு மேலே இந்தியா உலக அளவில் ஒரு பெரிய வல்லரசு ஆகக்கூடிய தன்மை நிச்சயமான முறையில் உண்டு. ரிஷபத்துக்கு சனி போகணும். ரைட் ரைட். அதனால தான் நீங்கள் ஏன் வந்து சனியை பற்றியே நம்ம பண்ணுறோம்னா, அவருக்கு அந்த சூக்ஷமும் தெரிஞ்சிருக்கு மோடிக்கு. அதனால் அவர் எல்லாமே சனியை வச்சே பண்ணிட்டு இருக்கார். இப்போ இன்றைக்கி நம்ம இந்தியாவில் இருக்கிறவாளுக்கு இது சொன்னால் நம்ம அரசியல் ஆகிடும், இருந்தாலும் சொல்லி தான் ஆகணும். மோடியோட வேல்யூ நம்ம இந்தியாவில் இருக்கிறவாளுக்கு தெரிய மாட்டேங்குது. தெரியல. இந்தியா விட்டு வெளியே போகணும், போய் நிறைய ட்ராவல் பண்ணணும். ட்ராவல் பண்ணி பார்த்தா தான் அவருடைய வேல்யூ என்னங்கிறது நமக்கு தெரியும். ஏன்னா அவர் எல்லாமே சனியை வச்சு தான் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ நம்ம அந்த சுதந்திரம் அடையும் போதே நம்முடைய சுதந்திர இந்தியாவினுடைய ஜாதகத்தில் சனி ரொம்ப பலம்.
அதனால் அது லேட்டாக தான் பிக்கப் ஆகும். ஆனால் லேட்டாக பிக்கப் ஆகி ஒரு இடத்துக்கு வந்தாச்சுன்னா அதை அப்படியே சஸ்டெயின் பண்ணும். ரைட் ரைட், யாரும் அசைக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி. அப்படிதான். ரைட். ஆகவே இப்போ அடுத்த ஒரு முக்கியமான விஷயம் பார்த்தேன், பஞ்சாங்கத்துலேயும் சரி நிறையா ஜோதிடர்கள் சொல்லவும் கேட்டேன். இந்த ஆண்டு வந்து சந்திரனுக்கு வந்து நிறைய பலம் இருக்குது இந்த சித்திரை பிறப்பு அப்படிங்கிறது தொடங்கி. ஆகவே பெண்கள் வந்து எல்லா துறையிலையும் மேலே வருவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. நமக்கு வந்து தமிழ்நாட்டை பார்த்தோம்னா ஜெயலலிதா அம்மா இருந்தாங்க, அவங்க வந்து ஒரு ரொம்ப பவர்ஃபுல்லாக முதலமைச்சராக இருந்தாங்க. அப்படியான ஒரு வாய்ப்பு தமிழ்நாட்டில் ஏதாவது வாய்ப்பு இருக்கா? சனி பகவானுடைய சஞ்சாரம் எந்தெந்த ராசிகளில், ஆண் ராசி பெண் ராசி எந்தெந்த ராசிகளில் சஞ்சாரம் பண்ணுறாரோ அந்தந்த பாலினம் வந்து நமக்கு ரொம்ப ரொம்ப டாப் லெவலில் வரும். இது வந்து விதி. இப்போது சனி பகவான் நமக்கு மீனத்தில் இருக்கார், அது பெண் ராசி. அப்போ பெண்கள் வந்து டாப் லெவலில் கண்டிப்பாக வருவதற்கான வாய்ப்புகள் 100% உண்டு. இன்னொன்று, நீங்கள் நம்ம பாரத ஜாதகம் எடுத்தினாலும் சரி, தமிழ்நாட்டினுடைய ஜாதகம் எடுத்தினாலும் சரி, பெண்கள் கோலோச்சும் போது தான் அது வந்து ஜாதக ரீதியாக அது நிறைய சாதனைகளை பண்ண முடியும். ஓஹோ, ரைட் ரைட். பெண்கள் இப்போ நீங்கள் வந்து மறுபடியும் நம்ம அரசியல் பேசுகிறோம்னு நினச்சிருப்பாங்க. இப்போ ஜெயலலிதா அவனுடைய ஆட்சி காலத்தில் எடுக்கக்கூடிய திட்டங்கள் நம்ம எடுத்துக்கிறோம், ஆண்கள் இருக்கும்போது இருக்கக்கூடிய திட்டங்கள் நம்ம எடுத்துக்கிறோம். அப்போ எது வந்து நமக்கு ரொம்ப லாங் டேர்மாக நமக்கு வந்து ரொம்ப ஹெல்ப் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது ஜாதக ரீதியாகவே பாரதமும் சரி தமிழ்நாடும் சரி பெண்கள் ஆட்சியினுடைய காலகட்டத்தில் அதிகமான திட்டங்கள் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும். இப்போ இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, இந்த 2 வருஷத்தில் சனி பகவான் மீனத்தில் சஞ்சாரம் பண்ணக்கூடிய காலகட்டத்திலேயே ஏதோ ஒரு பெண் ஒரு ஆட்சிக்கு வருவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகம். ஓஹோ, தமிழ்நாட்டிலே இல்லை இந்தியாவில்? தமிழ்நாட்டில். ஓஹோ, அது யாராவது தெரியல, யாருன்னு தெரியல, பெருமாள் டிசைட் பண்ணட்டும். பட் பெண்கள் வந்து தலைமை பீடத்துக்கு வருவதற்கான வாய்ப்புகள் அதிகம். ஓஹோ, இந்த அரசியல் குழப்பங்கள்லாம் நீங்கி அவங்க வரும்போது இந்த ஸ்திரத்தன்மை வந்து கண்டிப்பாக வந்துடும். அப்படியான அமைப்பு இருக்குது கண்டிப்பாக. ரைட். இன்னும் வேறு வித்தியாசமான விஷயங்கள் ஏதாவது நடப்பதற்கு வாய்ப்பு உண்டா? ஏன்னா இப்போ கொரோனாலாம் வந்தது, கம்ப்ளீட்டாக உலகையே வந்து மாற்றி போட்டு விட்டது. அந்த மாதிரியான சூழல்கள் வருங்காலத்தில் உண்டா? எப்போல்லாம் வந்து காலதேச வர்த்தமான சக்கரத்துக்கு 6ஆம் இடத்துல வந்து சனியினுடைய பார்வை விழுறதோ, அப்போ அந்த இடத்துல அரவங்கள் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் இது சஞ்சாரம் இருக்கோ, அதே மாதிரி குருவினுடைய பொசிஷன் வந்து சரியில்லாமல் போகக்கூடிய தன்மை இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக அதை மாதிரி வரும். அது மாதிரி வருவதற்கான வாய்ப்புகள் இப்போதைக்கு இல்லை. பட் நம்ம வருஷம் நம்ம அந்த பஞ்சாங்கம் கணிக்கும் போதே என்ன பண்ணுறோன்னா, மெயினாக அந்த லக்னத்துக்கு 6ஆம் இடத்தை பார்க்கும்போது புதிய கிருமிகள் உருவாகிறது, அதை வந்து அழிக்கிறதுக்கு புதிய மருந்துகள் கண்டுபிடிப்பது, இந்த வருஷம் அது கண்டிப்பாக நடக்கும். ஓஹோ, பராபவ வருஷத்தில் 6ஆம் இடத்துக்கு சனியினுடைய பார்வை இருக்குது. எப்போதுமே சனியினுடைய பார்வை 6ஆம் இடத்துக்கு இருக்கப்படாது. அது முக்கியமாக நோய் சம்பந்தமான விஷயங்களுக்கு உலக அளவில் இருக்கக்கூடாது. இப்போவும் நோய்கள் உருவாகலாம், பட் அதுக்கு தகுந்த மாதிரியான மாற்று மருந்துகள் கண்டிப்பாக கண்டுபிடிச்சிருவோம். அந்த ஒரு பலம் உலகத்துக்கு இருக்குது, நிச்சயமாக இருக்குது. ஆகவே சுபம் அப்படின்னே சொல்லலாம். சுபம் எப்போ சுபம் அப்படின்னா, இந்த 6 மாதங்கள் ரொம்ப சுபம். குரு உச்சமாகக்கூடிய அந்த 6 மாத காலம், வைகாசிலேருந்து நமக்கு இப்போ ஐப்பசி வரைக்கும் அவர் கடகத்தில் சஞ்சாரம், அதிசாரமாக அப்புறம் அவருக்கு சிம்மத்துக்கு போகிறார். குரு கேது சேரக்கூடிய ஒரு தன்மை வர்றது. எப்போதுமே கிரகங்களில் எது ரொம்ப வலிமை அப்படின்னா அரவம் தான் வலிமை, ராகு கேதுக்கள் தான் வலிமை. இப்போ உங்களுடைய ஜாதகத்தில் உங்கள் டிஎன்ஏவை கண்டுபிடிக்கணும்னா சயின்ஸ் ரீதியாக நம்ம டிஎன்ஏன்னு கண்டுபிடிக்கிறோம். ராகு கேதுவினுடைய பொசிஷன் வச்சு தான் உங்களுடைய பூர்வாசிரமத்தை நம்ம வந்து கண்டுபிடிக்க முடியும். நீங்கள் ராகு கேது சம்மந்தப்படாமல் நீங்கள் வந்து நம்மளுடைய அந்த ப்ரீவியஸ் நம்ம தகப்பனார் வழியோ தாயார் வழியோ நம்ம கண்டே பிடிக்க முடியாது. அப்போ குரு கேது காம்பினேஷன் சிம்மத்தில் வரும்போது அது அப்ராக்சிமேட்டாக நமக்கு ஒரு 3 மாதங்கள் அந்த காம்பினேஷன் இருக்குது. அது கொஞ்சம் சரியில்லாத தன்மை. இந்த 6 மாதங்கள் சுபம் கண்டிப்பான முறையில் சுபம். அதுக்கப்புறம் வர்றத அப்புறம் பார்த்துக்குவோம், அது பெருமாள் கையில் தான் இருக்குது. ரொம்ப அருமையாக கேள்விகளுக்கெல்லாம் பதில் சொன்னீங்க. மீண்டும் இப்படியான ஒரு நல்ல நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.